ஸ்கூல்ல இருந்து பையனை பிக்கப் பண்ணிட்டீங்களா? பிக்கப் பண்ணிட்டேன். சார் ஐஸ்கிரீம் கேட்டாரு, அதான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்கூல்ல இருந்து மிஸ் கால் பண்ணாங்க. அவன் கிளாஸ்ல கெட்ட வார்த்தை பேசினானா? அப்படியா? சரி வை, நான் என்னன்னு கேட்குறேன். அவங்கிட்ட என்னன்னு கேட்டு சத்தம் போடுங்க. ஸ்கூல்ல கெட்ட வார்த்தை பேசினியா? ஒன்றை தான் கேட்குறேன். ஸ்கூல்ல கெட்ட வார்த்தை பேசினியா? கெட்ட வார்த்தை பேசி தப்பு தானே? அப்பா என்னைக்காவது கெட்ட வார்த்தை பேசி பார்த்துருக்கியா? அம்மா, தாத்தா, பாட்டி யாரை பார்த்து கெட்ட வார்த்தை பேசின? கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு தானே? ஸ்கூல்ல ஒரு பையன் அடிச்சான், அதனால தான் நான் திட்டினேன். சாரி டாடி. இனிமேல் பேசக்கூடாது, சரியா? சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஹலோ ஹலோ ராகுல். சொல்லுங்கள் சார். கமிங் சண்டே வீட்டு கிரகப்பிரவேசம். ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு சார். மறக்காம ஃபேமிலியோட வந்துடு. கண்டிப்பாக சார். அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன கேளுங்க சார். அது எப்படி கேட்கறதுன்னு தெரியல. பரவாயில்ல சார், கேளுங்க சார். ஆமாம், நீங்கள் என்ன ஆளுங்க? என்ன ஆளுங்கண்ணா? என்ன ஜாதியா? ஆமாம். ஒரு வேளைண்ணா உங்களை விட உயர்ந்த ஜாதியாக கூட இருக்கலாம், இல்லை தாழ்ந்த ஜாதியாக கூட இருக்கலாம். தெரிஞ்சு மயிராப்பிடும் போகிறீங்க. என்னப்பா இப்படி பேசுகிற? நான் உன்னோட பாஸ்னா வேலை செய்கிறவன் என்ன வேலை செய்கிறான்னு பார்க்கணும், வேலை செய்கிறவன் யாருன்னு பார்க்கக்கூடாது. முன்னெல்லாம் கிராமத்து சைடில் கழுத்தில் கத்தி வச்சு கேட்டாங்க என்ன ஜாதின்னு. இப்போது தோல் மேலே கை போட்டு கேட்குறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ராகுல், யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனையாயிடும். ஃபோனை வைடாம மயிறு. கெட்ட வார்த்தை பேச தப்புன்னு சொன்னீங்க. கெட்ட வார்த்தை பேச தப்பு தான். ஆனால் நம்மளை பார்த்து யாராச்சும் என்ன ஜாதின்னு கேட்டால் அப்போ பேசலாம். ஏன்னா என்ன ஜாதின்னு கேட்குறது கெட்ட வார்த்தை தான். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது டாடி. ஆமா, ஜாதினா என்ன? அதை பற்றி நீ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே நல்லது.